வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி மே மாதம் வரைக்கும் உள்ள பலன்கள் எப்படி இருக்குது, ஒரு வாரத்திற்கான பலன்கள் கும்பம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா புதிய ஐடியாலாம் வரும். திடீர்னு நிறைய சேஞ்சஸ் வரும். எதிர்காலம் பற்றி ஒரு நல்ல ஒரு முக்கியமான முடிவெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இந்த வாரம் இவங்களுக்கு ஏற்படும். நீங்கள் வழக்கத்தை விட வேகமாக சில விஷயங்களை யோசிப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைரக்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் அது உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸும் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு மனசில் ஒரு நல்ல ஒரு அமைதி, அதெல்லாம் கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா புதிய திட்டங்களில் நீங்கள் கலந்துக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு ஏற்படும். அது பார்த்திங்கன்னா டெக்னிக்கலி உங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆன்லைன் தொடர்பான வேலைகள் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கும். உங்களோட மேலதிகாரிகள்லாம் உங்ககிட்ட ஒரு நல்ல பாராட்டுவாங்க. உங்களோட சக்ஸஸை அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. சிலருக்கு தேவையற்ற சேஞ்சஸ் உருவாக்கும். அதாவது வேலையில் சேஞ்சஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அவசரமாக முடிவெடுக்கிறத மட்டும் தவிர்த்துக்கோங்க. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க கும்பம் ராசிக்காரர்கள். வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து ஒரு புதிய சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1-2 பேர் சேர்ந்து செய்கிற ஒரு விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் தெளிவாக எல்லாமே எழுத்துப்பூர்வமாக வச்சுட்டு பண்ணுறது நல்லது. வார இறுதியில் ஒரு எதிர்பார்க்காத ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வரவு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சீராக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் திட்டமில்லாத செலவுகள் திடீர்னு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டில் சில நேரங்களில் ரிப்பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுரும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து சில நேரங்களில் உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆன்லைனில் எந்த பொருள் வாங்குறதும் குறைச்சிக்கோங்க. நல்ல விஷயம் என்னன்னு பார்க்குறீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு பண வருமானம் ஏதாவது வழியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து சில நேரங்களில் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு வேலை செய்யணும்னு ஒரு முயற்சி செஞ்சுருந்தீங்க பார்த்தீங்களா, அதுலேருந்துலாம் ஒரு நல்ல நன்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் சேவிங்ஸை மட்டும் நீங்கள் அலட்சியம் பண்ணாமல் அது கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலகி இருக்கணுன்ற மனநிலை உருவாகும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட கவனத்தை ஏன்னா இவன் தனியாக இருக்கானே அந்த மாதிரி ஒரு யோசனை உங்கள் பேரில் வைப்பாங்க. பெரியவங்களோட பேசும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி பேசுங்க. எந்த ஒரு விஷயம் பேசுகிறீங்களோ அதில் கொஞ்சம் கவனம் வச்சு பேசுங்க. அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் டைம் செலவு பண்ணி இப்போ உங்களோட நெருக்கங்களை பயன்படுத்தி அமைதியாக பேச்சு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மனசில் கொஞ்சம் அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். ஹெல்த் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நரம்பு சம்பந்தமான சில விஷயங்கள் வர்றதுக்கு தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நரம்பில் கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. தூக்கம் குறையாமல் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். கால் வலி, இரத்த ஓட்டம் தொடர்பான அதான் நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்க. அது தேவையான தண்ணி குடிங்க. அது ஹெல்த்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரையில் புதிய விஷயங்களை வேகமாக நீங்கள் கற்றுக்குவீங்க. அதில் எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு இருக்க வேண்டியதில்லை. குரூப் டிஸ்கஷன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கவனம் கான்சன்ட்ரேஷன் பார்த்து எந்த அளவுக்கு நீங்கள் சிதறாமல் பார்த்துக்கிறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதியான தனிமையாக இருக்கலாம் அப்படிங்கிற யோசனை வரும். அது தவிர்த்துக்கோங்க. சனி பகவான் வழிபாடு செய்யுங்க, இல்லைன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. அது உங்களுக்கு இந்த வாரம் சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும்.
இந்த 2 நாள் பயன்படுத்திக்கோங்க நல்ல விஷயங்களுக்கு. அதே மாதிரி நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்பர் 4 and 8 இந்த 2 நம்பருமே வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நம்பர்களாக இருக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. கலர் பொறுத்த வரைக்கும் ப்ளூ கலரும் வயலட் கலரும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அந்த 2 கலரை வந்து இந்த வாரம் ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் போகிற இடங்களுக்கு பயன்படுத்தும் போது உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் பகவான் வழிபாடு செஞ்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏழைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க. அது வந்து தேவைப்படுறவங்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கும்பம் ராசிக்காரர்களுக்கு புதிய யோசனை வரும். மனசில் வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு நல்ல விஷயம் ஏற்படும். அவசர முடிவுகளை மட்டும் தவிர்த்து தெளிவான கொஞ்சம் ஒரு விஷயத்தோடு செயல்பட்டாங்கன்னா ஒரு நல்ல எதிர்கால முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை இவங்க உருவாக்க முடியும். அதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்துன்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.